என்னோட அங்கே முந்தைய பரவாயில்ல அப்போ ஹெல்பிங் வீடியோ செய்கிறது அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு அரைவாசியை வாங்குறது அரைவாசி அடிக்கிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓகேயா இருந்தது. இப்போ அதுவும் இல்லை இல்லை அவர் தான் மெயின் பாஸ் பேங்க. மனிதராக பிறந்த எல்லாருமே வந்து புலவுறது வழக்கம். நானுமே ஒரு முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டேன் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வாடகை ஒரு பைப்புக்கு வந்து 60 ரூபா, 2,70,000 சரி ஒரு 2.5 லட்சம் வைப்பம் வந்து வாடகை வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் அப்போ கொடுத்துருக்கோம். அது கூட வந்து வாடகை தான். ஸோ இதுவரையுமே நம்ம இந்த புதுசாக வாங்கினால அதுவத்த வாடகையும் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சு வேணும் இதில் கிடக்குது இவ்வளோ 100 ரூபா வாடகையோட கிடக்குது. எனக்கு ஆழ்த்த வேலையை பார்க்கும் சரி ஏண்டா கதை கூட தானே சாரி என்னென்னா அந்த வேகம் கூட ஒரு கிலோ 3/4 கிலோ நிலத்தலாம் எத்தனை எடுக்க 20 தானுமே உங்களை கொண்டு போயில பார்த்து 20 வேணா ஒரு 30 எடுக்குவா எல்லா கிளி வரலையே அப்பா தேவையில்லை குடினோம் விட்டாங்க போடுமா அதான் சொல்லுங்க. அப்பா 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 இதுக்காக மக்கள் சேவையே மகேசன் சேவை இந்த மாதிரி நம்ம எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய உதவுவோமே. இந்த பள்ளிக்கூடத்தால் போயிருக்க இது வந்து ஒரு பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடம் சரியோ. அப்போ எங்கள்கிட்ட பொடியல்கிட்ட பள்ளிக்கூடம் தானே அங்கேருந்து அடிச்சு அள்ளி கொண்டு வருவாங்க அந்த சந்தி மட்டும். இந்த இலக்கவுல எடுக்க நினைக்கிறேன் 10-12 நிமிஷமாகும். சில பொடியலுக்கு டக்கண்டு செயின் கலண்டு ஓடும். ஓ செயின் கலண்டு காற்று போடும் பக்கண்டு கொஞ்சம் விளத்திடுங்க நாளையா காட்டுவோம் இருக்கா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 1 மணி. அப்போ வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீடு அதாவது வந்து வில்லம். ஸோ அதில் வந்து ஒரு அப்டேட் உண்டு. அதை நம்ம வந்து எஸ்கே வ்ளாக் சேனலில் தான் வந்து போகிறோம் நாங்கள் வளமே. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எஸ்கே வியூவில் போட போகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் நேற்றைய தினம் எஸ்கே வ்ளாக்கில் போட்ட வீடியோட பார்ட் 2 வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்குது வந்து ஒரு பக்கத்தால். ஸோ அதால் வந்துட்டு நம்ம இன்றைக்கி எஸ்கே வியூவில் வந்து போட போகிறோம். அப்போ என்ன விஷயம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது வந்து மனிதராக பிறந்த எல்லாருமே வந்து புலவுறது வழக்கம். அந்த வகையில் அப்பா என்ன புலவிட்டீங்க அப்பயே அந்த கதை சொன்னீங்க அந்த பழமொழியை டக்குன்னு சொல்லி விட்டியதா. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து நான் யூரோப்பில் இருக்கக்குள்ளே வந்து எங்களோட வீட்டு வேலை வந்து அத்தனாக்கள் தான் செய்யணும். அப்போ வந்து ஓரளவு வந்துட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து முதலாவது முன்னுக்கு இருந்து வருவோம். நாங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்படி கொஞ்சம் பெரிய வீடாக தானே கட்டுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு அத்தானாக்கள் வந்துட்டு செய்ய மாட்ட வேண்டியதில்லை. இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் பெரிய வீடு அப்படின்றதால நம்ம வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்தேன். அந்த இன்ஜினியர்கிட்ட பேரை நான் சொல்ல விரும்பல. அவர் கொஞ்சம் ஆள் கட்டிக்காரன் என்னத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதை அளவில் வந்து ஆள் நல்ல கட்டிக்காரன் தான் சொல்லணும். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை வந்துட்டு உண்மையிலேயே வந்து அந்த மாதிரிக்கு நாசமாக்கினார் வந்து அப்படின்னு சொன்னால் வந்து காசு நல்லா வேண்டுவார் வந்து அந்த வேலை வந்துட்டு துப்புரவாக செய்ய மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்ட டைமில் பிறகு நாங்கள் வந்து யோசித்தோம் ஓகே இது வந்துட்டு நட்டம் நாங்களே ஆக்கலை போட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு நான் அத்தானாக்கோடைய கதைச்சி அப்படி இப்படி எங்களோட வேலைகளை நாங்களே கொண்டு போகலுக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும்போது வந்து நான் யூரோப்புக்கு போயிட்டேன். ஸோ யூரோப்புக்கு போன டைமில் வந்து இப்போ நான் எதுக்காக அந்த இன்ஜினியர் கதை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து உதாரணமாக வந்து இப்போ எனக்கு ஒரு விலையை வந்து விலை பின்னணும் அப்படின்னு சொன்னால் நானே வந்து அந்த விலையை பின்ன போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் ஒரு விலை பின்னறவன்கிட்ட போய்த்தான் வந்துட்டு அதை பழக முடியும். ஏன்னா அப்போ வந்து அவன் எனக்கு உதாரணம் சொல்லுவான் என்ன தம்பியா இதுக்கு இந்த நூல் தான் வேணும், ஸோ இந்த மாதிரி தான் பின்னணும், அப்போ தான் வந்து இந்த விலை வந்துட்டு சரியான மாதிரிக்கு வரும், சரியான முறையில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியான ஒரு அட்வைஸை வந்துட்டு தரையில் லைக் வந்துட்டு சன்செட் வந்து கட்டாயம் இருக்கணும், இருந்தால் தான் கீழே உள்ள ஜன்னல்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரிக்கு வந்துட்டு சன்செட் இருந்தவங்களுக்கு வந்துட்டு பல்கனியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றலாம் வந்துட்டு அவர் வந்து சொல்லல. சன்செட் இல்லாட்டி அவருக்குமே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு நார்மலாக படத்தை முடிச்சு விட்டார். அப்போ கீழ் ஃப்ளோருக்கு வந்துட்டு நம்ம சன்செட் அடிக்காத காரணத்தால் மேலுக்கு வந்துட்டு பூச்சி வேலை செய்யணுமோ இவன் என்ன வேலை செய்யணுமாக இருந்தாலும் வந்து நம்ம அதுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு காபார் வந்துட்டு சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து போட்டு தான் வந்து நாங்கள் செய்யணும்.
அப்போ வந்து நான் யூரோப்பில் நிற்கும்போது வந்துட்டு அதுதான் ஹோல்ட் பண்ணி சொன்னார். இப்படி மேல் ஃப்ளோருக்கு வந்துட்டு சட்டரிங் அடிக்கிறதுக்கு வந்துட்டு சாரம் போடணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து பைப் வந்துட்டு வாடகைக்கு எடுக்கணுமாம். கிட்டத்தட்ட அந்த பைப் வாடகைக்கே நியாயமான காசு போகும் தம்பி, பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்க நான் இனி என்ன செய்கிறேன், எடுத்த காவடியை வந்து இறக்கத்தானே வேணும். அப்போ நான் சொன்னேன் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு அந்த பைப் எடுத்து நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட அந்த சட்டரிங்குக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,16,000 ரூபா ஏதோ வந்தது. அந்த பல்லை அடிக்கிற கோஸ்ட் வந்து நான் வந்து அதை கொடுத்துருந்தேன். அப்போ அந்த சட்டரிங் வந்துட்டு வேலை முடிஞ்ச பிறகும் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பைப்புகள் வந்துட்டு கண்டினியூஸாக தேவைன்னு சொன்னால் அந்த பூச்சி வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நான் ஒவ்வொன்று அழகாக காட்டுறேன். இப்போ இந்த விஷயம் எல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நானுமே ஒரு முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வாடகை ஒரு பைப்புக்கு வந்து 60 ரூபா. அதே நேரம் இந்த கிளிப்புக்கு வந்துட்டு 10 ரூபாவும் அந்த கிளிப்புக்கான வாடகை வந்து அந்த அண்ணன் என்கிட்ட எடுக்கலை. அப்போ ஒரு பைப்புக்கு வந்துட்டு 60 ரூபா வாடகை அப்படின்னு சொன்னால் உதாரணமாக ஒரு 50 பைப்புன்னு வைப்போமேப்பா எவ்வளோ வரப்போகுது, 3000 ரூபா வரப்போது. ஒரு நாளைக்கு வாடகை கிட்டத்தட்ட வந்து இப்போ நம்ம 3 மாதத்துக்கு மேலே இந்த பைப்பை வந்துட்டு கோட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ ஒரு மாதத்துக்கு 90,000 என்ன என்று சொன்னால் 2,70,000 சரி, ஒரு 2.5 லட்சம் பைப்பை வந்து வாடகை வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் அப்போ கொடுத்துருக்கோம். அப்போ இன்னும் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பூச்சி வேலை நடந்துகிட்டு இருக்குது, இனி புட்டி வேலை செய்யணும், பெயிண்டிங் வேலை செய்யணும் மண்டைக்குள்ளே வந்துட்டு அந்த காபாரங்களுக்கு கண்டினியூஸாக தேவை. அப்படின்றப்போ நான் யோசித்தேன், ஓகே இதுக்கு மேலேயும் நம்ம இதை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் உதாரணமாக இந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம அந்த பைப்பை வந்துட்டு வாங்கியிருந்தோம்னு சொன்னால் அந்த ஃபைனலாக வந்து அந்த பைப்புங்களுக்கு அப்படியே மிஞ்சிருக்கு. யா ஈவன் நாங்கள் தேவைன்னு சொன்னால் வாடகைக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு விலையை போட்டு விற்று விடலாம் அப்படின்னு சொல்லி வேலை முடிஞ்சா. அப்போ நான் வந்துட்டு நேற்று அடித்து விலை கேட்டேன் அந்த பைப்பை விழான்னு சொல்லி விலையை கேட்டது. நான் நினச்சேன் மேபி அந்த பைப்பெல்லாம் பயங்கர கோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அறியாமையெல்லாம் அந்த வாடகையை நாங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பைப்பின் விலையை கேட்டால் ஒரு பைப் வந்து 4,000 ரூபா. அப்போ 50 பைப்புக்கு மேலே வரப்போகுது. ஐயோ 10 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு நான் அந்த 50 பைப்பையும் வாங்கியிருந்தா கிளிப் வந்து ஒரு கிளிப் வந்து 400 ரூபாவாம். ஒரு 50 கிளிப் வந்து வாங்கியிருந்தா நாங்கள் 2,20,000 ரூபாய்க்கு அந்த கிளிப்பையும் பைப்பையும் நான் அந்த நேரமே வாங்கி கொடுத்துருந்தா இன்றைக்கு எவ்வளோ காலம் சென்றாலும் பரவாயில்லை என்ன மாதிரி இருந்திருக்கும் எங்களுக்கு இருந்திருக்கும். கடைசியில் ஒரு 500 ரூபா கழிச்சு போட்டு விற்றுருந்தாலும் கடைசியில் ஒரு 1.5 லட்சம் ரூபா எங்களுக்கு வந்திருக்கும். ஒரு 50,000 ரூபா அந்த ஹாபாருக்கான கொஸ்ட்டாக வந்துட்டு போயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து அந்த ஹாபாருக்கு நாங்கள் வாடகை கொடுத்துட்டோம். அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுக்காக அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து எல்லா விஷயங்களுமே வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்ல வந்து தோல்வி தான் வெற்றியின் முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு பல படியாக வந்துட்டு பட் இருந்தாலும் பரவாயில்லை. சொல்லுங்க. இப்போ நாங்கள் இப்போ இந்த கதைக்கிற பைப்பு கதையில் கதை கேட்கல. இப்போ இன்னும் ஆட்களுக்கு கூட இது ஒரு பயன்படும். இல்லாட்டி இப்போ நாங்கள் வந்து பிள்ளையான வேலை செஞ்சுட்டோம், முட்டாள் வேலை பார்த்துட்டோம்னு நாங்களே வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு அவமானப்படுவோமா? இல்லை, என்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, என்னையை நீங்கள் முட்டாளுன்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் நான் சொல்கிற விஷயத்தால் உங்களுக்கு பயன் கிடைக்குதோ அதுதான் அங்கே விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு ஈவன் 50 பைப் கூட தேவையில்லை. இப்போ நார்மலாக வந்து 50 பைப் வந்து அவங்கள எடுத்து சுத்த வர அடித்தவங்க. அப்போ எங்களுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட மேசன் லேபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செட்டாக தான் போட்டு கொண்டு போவாங்க. அப்போ ஈவன் ஒரு 20-25 பைப்பே வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதால ஒரு 25 பைப் வந்து நான் இன்றைக்கு வாங்கி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்க, இதை வந்து கலட்டி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அண்ணாவோட நான் நேற்று கதைச்சேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவங்க வந்து நம்ம காட்டி கதைக்கலாம் போல இருக்கேன். இடத்துல போயிட்டு காட்டி காய்ச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். முக்கியமான ரீசன் அதை காட்டி காய்ச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்றத விட நம்ம வீடியோ இருக்கிற தம்பியை பற்றி ஒரு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நாங்கள் இணலுக்கு கண்டுருக்கோம், தம்பி இந்த மூத்தால் முத்தா வேறு சிந்துது. ஸோ அதால் நம்ம கிட்ட போயிட்டு வந்துட்டு காட்டி கதைக்கிறோம். ஸோ அதில் பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குது. கொடுவா. அப்போ இதில் வந்து எங்களோட வீட்டின் பிக் அப்டேட்ஸ் லைக் வந்து அந்த ஜிப்சம் எல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி அடிச்சிருக்கோம் அப்படியான சில விஷயங்கள் நாங்கள் எங்களோட ப்ளாக் சேனலில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து நம்ம போடுவோம். ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணி அதிலேயே பாருங்கள். இது வந்து ஒரு தற்காலிகமான அப்டேட் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்மன்றது பர்டிகுலர் சொல்கிற வசனம் மேடம் எங்கடையாக்கள் வந்து சொல்கிறது எங்கடையன் நம்மன்றது அங்கால சைட். பார்த்தீங்கன்னா இன்றைய காலமாக ஒரு அவசர அழைப்பு அப்பாட்டே இருந்து தம்பி ஒரு 15 பேக் சீமெந்து வேணுமா உண்டு. அப்போ ஒரு 3-4 நாளைக்கு ஒருக்கா 15 பேக்கு 10 பேக்கு 20 பேக்குண்டா அப்போ அவரே சொன்னபடி
அப்போ நான் சொன்னேன் வந்து பேக் வேண்டிய அடுத்த முட்டாள்தனத்தை ஏனப்பா ஒரு 100 பேக் எடுத்து வச்சு விட்ட மாட்டேன் சோழி இல்லையே என்றது இப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சதால ஒரு அனுபவசாலி என்றதால நாங்கள் அந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கொண்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு 500 1000 ரூபா ஒரு லேண்ட் மாஸ்டர் கூலி அது கொடுத்தா நட்டம் கெல்லாயி போனால் அவ்வளோ நட்டம் ஒரு பேக்கெட் போகவே 2000 போகும் இப்போ பார்த்துல மாலை போட்டு வரவழைச்சதுக்கான பயன் பறையிற இல்லை பாத்தியல விளையாட்டம் பாத்தியல ரைட் இப்போ நாங்கள் மெயினான விஷயம் அந்த ஹாபார் விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறோம்பாங்க ஓய் அதே மாதிரி நாங்கள் பிள்ளைகள்லேருந்து தான் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ ஒவ்வொரு சில விஷயங்கள்லேருந்து ஒவ்வொரு அனுபவங்களை எடுத்துக்கொண்டு வரோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே புது தட்டை பழந்தட்டாகி போட்டாங்களப்பா. இதுதான் நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பைப்பில் வந்துட்டு ஹாபார் போட்டு வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் மெயின் பாஸ் பேங்க அவர் இல்லை எப்படி போட்டு கிழிச்சு முடிஞ்சுதோ 6 ஆள் கிழிச்சது நம்பி வரலாமே இப்போ உங்களோட ஹாபாரில் இஞ்சர் மெய்யர் உங்களோட மூஞ்ச வீடியோவில் கிடந்தா நீங்களே என்ன ஓ இது இல்லை இந்த இது அவன் பிடிச்ச நிற்கிறான் இந்த கம்பு ஓ அப்போ இந்த பைப் தான் வந்து நான் சொன்ன பைப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சன்செட் இல்லாத காரணத்தால் தான் இந்த பைப்புகள் அடித்து இந்த வேலையை செய்ய வேண்டி வந்தது. இது யார் இப்போ இந்த நீங்களா நான் பூசினது மேலே நிற்கிறாங்க. ஓகே ஸோ வந்து இந்த பூச்சி வேலை எல்லாத்துக்குமே ஃபுல்லாக வந்து இந்த ஹாபார் செட் எடுத்து தான் வந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவன் இதுகள் கூட வந்து வாடகை தான். ஸோ இதுகளுமே நம்ம இந்த புதுசாக வாங்கினால அதுகள்கிட்ட வாடகையும் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். அந்த இருப்பாங்க இந்த பைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் இருக்குது கலட்டி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து சட்டரிங்குக்காக கொண்டு வந்து அதிக அளவிலான பைப்புகள் அது அப்படியே வந்து இருக்குது. அப்போ நான் அன்றைக்கு வந்துட்டு அந்த அண்ணாவுக்கு சொல்லிட்டேன் இதில் வந்து நீங்கள் கலட்டி கொண்டு போங்க நான் வந்து புது பைப் வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பைப்பு ஓகே தானே தாங்குது தானே என்ன இல்லாட்டி மேட்டு பாகிஸ்தான்ட பைப் எடுக்கணுமோ உங்களுக்கு பாகிஸ்தான்ட பைப் தெரியா அவ்வளோ தெரியாது பாகிஸ்தான்ட பைப் வந்தானே கொஞ்சம் பாரம் கூட. ஓ இது இப்போ இது வந்து நார்மலாக நீங்கள் தூக்கி இறக்கலாம் இல்லோ அது வந்து பயங்கர பேரம். அது என்னென்னா இப்போ ஆக உயரமான இப்போ 4-5 மாடி கட்டிடங்கள் 10 மாடி கட்டிடங்களுக்கு அப்படியான பைப்புகள் தான் தேவை கட்டாயம். வேண்டாம் 2-3 பைப்பில் கிளிப்பில் ஜாயின் பண்ணி நிற்கக்குள்ள பயம் இல்லை. இது எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை உயரம் குறை பண்ணுறால. அப்போ இங்கே நீங்கள் அந்த பைப்பெல்லாம் சும்மா கிடக்க காசு தான். அதனால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ அதுகளை வந்து எல்லாம் கலட்டி கொண்டு போக சொல்லி புரிஞ்சு வேணும். இதில் கிடக்குது இவ்வளோ 100 ரூபா வாடகையோடு கிடக்குது. இவ்வளோ 100 ரூபாண்டைக்குள்ளே ஒரு நாளைக்கு 100 ரூபா குறைவாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு பார்த்தா எவ்வளோப்பா 30-100 என்ன இவ்வளோ என்ஜாய் சொல்கிறேன் அது சரி. அப்படியே மேலே என்ன செய்கிறாங்க பார்த்தோண்டு சத்தமாக தான் கிடக்கு. ஆனால் மேலே என்ன செய்கிறாங்க காட்டிட்டோம்னு சொன்னாலும் எங்களோட ப்ளாக் வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் குறைஞ்சி ஓடும். வேண்டாம் இதில் பார்த்துருவீங்க அதாவது உங்களுக்கு நைஸாக காட்டுறேம்மா சண்டே இல்லை யாரப்பா கத்துறது கல் கலாட்டி போட்டியல ஒரு கல். ஓ எனக்கு ஆள்கிட்ட வேலையை பார்க்கும் சரிமோ. ஓ ஏண்டா கதை கூட தானே சாரி என்னண்டா அந்த வேகம் கூட எனக்கு அந்த கதையில் வேற மாதிரி வந்துட்டு அண்ணே என்ன மாதிரி ஏன் கோவமா நிற்கிறீங்களே அடிய பார்த்தீங்களா ஒரு கிலோ 3/4 கிலோ நிலத்தலாம் அதான் இந்த கோவமண்டோடியா ஏன் சாப்பிடல ஏனப்பா ஓத்து வைக்கிறீங்க அதையும் பூசி மடிச்சாச்சு தானே. ஓகே அதே இதெல்லாம் நீங்கள் பூசி மடிச்சு விடலாம் பிரச்சனை. இதை நாங்கள் அந்த ஃபிட்டிங்கில் செய்ய கீழேண்டு நிலம் நிலம் இப்போ இழுக்க வேண்டாம் அது மாவுள்காரர் இழுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த நிலம் இருக்கா இழுக்கணும் தம்பி. ஏன்னா நாங்கள் அவரை காய்ச்சி சொல்லலாம் அது அதுவும் இப்போ இல்லை அது அந்த நிலம் இருக்கா இழுக்கணும். ஏனண்டா அதுக்கு அந்த
கண்ணாடி ஃபிட் பண்ணுறபடியா நிலமுழுத்தை தான் அவங்க ஃபிட் பண்ணலாமா? ஓ அந்த இந்த நிலமுழுக்கும் அந்த துண்டு மட்டும் அது அப்புறம் அவங்க மாவுக்கார வைப்பான சொன்னாங்க. பார்ப்போம் அதை காய்ச்சி போட்டு செய்வோம் என்ன மாதிரி இருந்து. அதான் நான் யோசித்தேன், பைப்புக்கு அணியாக வாடே இல்லை. அப்போ நான் பைப்பை வாங்கி விட்டா இது ஆரம்பத்திலே வாங்கி கொடுத்துருந்தேன். நாங்கள் சட்டரிங்காக இருக்கும் ஒப்பலாம் சொல்லுங்க அவன். ஒரு பெரிய மனுஷன் இருக்கு. எனக்கு ஒரு என்னட்டு வார இப்போ வாரம் எல்லாம் எடுத்து முடிச்சா அதைத்தானேப்பா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பிள்ளைய இந்த வீடு வந்து வேலை நடக்குன்னு ஒரு நிமிஷம் வட்டி பார்த்து தான் இவ்வளோ கரைச்சல் வந்துடாது. எத்தனை பேர் வேலைக்கு வந்தீங்கண்ணா? எத்தனை ரூவன் அதால் ஓடி ஒழிச்சேவா இதால் கட்டி காட்டும். நைஸாக காட்டும். காதலின் தீபம் கல்லியை காணல. இந்த என்னப்பா மேலாலையில் அறியுது கோவத்தில் புதுக்குள்ளால யார் போகிறோம் விசக்கதே இல்லை. இந்த காபாரம் எல்லாம் கலாட்டியாச்சு. இவ்வளோ பைப்புக்கும் நீங்கள் வாடகை தானே. என்ன இல்லை அப்போ கவிதாஸ் ஓண்டாப்போ அழிக்குது. நைஸா மேலே ஆடு நைஸா போட்டேன் கூடலில் வந்து ரூன் அந்த அது ஒரு அடுத்தறீங்க ஒருக்கா எடி கல்லு அது என்ன சொல்லுங்க. அப்போ இன்னும் கல்யாணம் கட்டையில தானே. அப்போ அந்த பக்க அமௌண்ட் இருக்குன்னு தானே. ஓ அது நோமல் தானே. ரூவண்ணே என்னப்பா பிள்ளைஸ் அங்கேருந்து வேற இங்கே பெருத்து கொண்டு வருமா போலக்கு சரியாகுது. மெய்ய ரூவண்ணே சரி என்ன இப்போ எல்லாம் கலட்டுறியല്ലോ முடிஞ்சோ வேலை? இப்போ நான் பைப்பு போட்டு வேற கணக்காக இருக்கு. கலட்டையும் பூட்டையும் ஒரு நாள் ஒன்றும் போலையா? பைப்பு வந்து தம்பி என்ன இப்போ நாங்கள் ஒரு ஒரு 20-25 பைப் தான் காணுங்க. கலட்டி போடுறான். இப்போ இந்த ஏரியாக்குள்ள ஒரு 10 பைப் தான் கிடக்கு. அங்கால ஃபுல்லாக வேஸ்ட்டாக சும்மா கிடக்கு. எத்தனை எடுக்க 20 காணுமே உங்களுக்கு கொண்டு போயில 10 20 வேணா ஒரு 30 எடுக்குவா. அப்ப நீங்க இங்க குறுக்க போடுறதுக்கு பைப் வேணும் தானே. அப்ப காணாது இனி ஒரு பைப்பு தானே. இல்லை மற்ற நீங்கள் நான் அந்த பெயிண்ட் வேலையும் தான் யோசிச்சு எடுத்தது. மற்ற அந்த குறுக்கு பைப்பு என்ன அந்த குறுக்கு பைப்பு சின்ன பைப்பு வச்சுருந்தாங்கப்பா. குறுக்கு பைப்பு சின்ன குறுக்க போகிற கட்ட பைப்பு. ஹலோ அது என்ன விற்குதா இல்லாட்டி அறுத்து வச்சுக்காங்க? வேண்டி தான் இருக்கும் முழு பைப்பு என்ன. அது 1.5 இன்ச்சு தான். இது 1.5 இல்லை. இது 1.5 என்ன. அது உங்கள் இது ஒரு கல்லுக்கார நேராக கொஞ்சம் உயரம் காணாமல் கிடந்தது. உங்களோட கம்பெனியில் வாட்டு தான் அப்படி ஆகிறது. ஆல்ரெடி போட்டு நீங்கள் அப்படியே மாதிரி பூசி மடிச்சு விட்டிங்கன்னா சரி அவங்க ஃபிட் பண்ணுறதானே. அதை ஃபிட் பண்ணுவாங்க பிரச்சனை இல்லை. என்னப்பா வேலையெல்லாம் என்ன ஓகே பிரச்சனை இல்லை. அதான் ஒன்றும் சொல்லல அப்படியே என்ன அதான் நாங்கள் இறங்கியா தான் ரூபா நான் வருமே. அப்போ நாங்கள் இறங்குவோம்ப்பா. இப்போ நான் போவோம் பைப்பு வீடியோ எடுத்துருவீங்க. ஆமாம் அதுதான் சொன்னேன் நான். அது ரூபண்ணா இது. ஓ அதான் அதாவது உங்களே சொல்றீங்களா? சரி ஆள் நிற்கல கம்பீரம். அதான் இது இது அடிக்க பார்த்தியல மாமா நீங்க எவ்வளோ நாங்கள் நிற்கலாம் தானே கதை எங்கே போகணும் பார்த்தியல. இங்கே இந்த பைப்பு உதய பைப்பு எடுத்தா சரி தம்பி. அந்த உதவ விட கனமான பைப்பு கிடக்காம். அது உது 4000 அது 8000. இதெல்லாம் மேலே சட்டங்களாம் அடிச்சு நின்று மேலே அப்போ எஸ்டோன் பைப்பில் எடுத்துருவோம். இன்னும் தூக்க கொள்ள அது கதையை பார்த்தீங்களா தூக்க வச்சுக்கோம். ஆமாம் ஆமாம் பார்த்தீங்களா அதை கொண்டந்த பிரியோசனம் இருக்குது பார்த்தீங்களா.
வேலையை சொல்லியிருந்தானே அதான் அந்த மாதிரி தான் சொல்லுதுப்பா. உங்களுக்கு ஒரு பிள்ளைன்ற இதில் இதுதான் இருக்கு, கை வலிய கால் வலிய கடிச்சா மட்டும் வந்துடுவீங்க. உங்களை காசனியாக வாங்கி போட்டுருக்கீங்க. என்னடா அங்கே முந்தைய பரவாயில்ல. அப்போ ஹெல்பிங் வீடியோ செய்கிறது அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு அரைவாசியை வாங்குறது, அரைவாசி அடிக்கிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓகேயா இருந்தது. இப்போ அதுவும் இல்லை இல்லை. சரத்தை பார்த்தല്ലോ. ஓ அப்படி இருக்கு சரம் வரல வட்டி அடி பார்க்காங்களா சரத்து? நான் என்னண்டா இந்த சரத்தை இன்னும் கலட்டே ஒன்று கேட்க பார்த்தேன். நேற்று வீடியோ அப்புறம் நானும் இல்லை அதே சரத்தோட நிற்கிறேன். ஆனால் என்னட்ட 2 டாக் சாரி 3 டாக். இதை முடிஞ்ச கூட கார் கொண்டு பார்ப்போம். கார் உண்டு காட்டும் உண்டு. கார் முன்னுக்கு என்ன அழகு என்ன பாட்டுறாது அழகு மணியாடே அப்பாட்ட மைக் வாங்கிங்கள மைக்கிஞ்சாரி சரி எல்லாம் ஒரு வரி 2 வரி செல்லக்குள்ளி வரலையே. அப்பா தேவையில்லை குட்டினோ விட்டாங்க போடுமா. அதான் சொல்றேன். அப்பா 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 விளையுது கதை என்னப்பா ஜூஸ் வேணாம் அதான் விளையுது ஆளுக்கு போட்டு வாங்க. ஒரு பக்கத்தால் எங்களை வாகன மோடோட இன்னொரு பக்கத்தால் செலவு வருது. அது நார்மல் தானே. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் சில்லுக்குள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி தான் செலவேன ஒரு சத்தம் ஒன்று இருக்குது. செலன்ற ஒரு பாட்டு ஒன்று பாட மக்களி செல ஏன் இல்லாமல் செலவன காக்கு விட்ட குளிருது நாட்டு வருதுண்டு சாமாண்டு ஞாபகம் வரையிலாட. இப்போ என்ன செய்யண்டா சரியோ? நான் உன்னை கடையை கிட்ட கொண்டு வைக்கிடுவேன் சரியோ? நீ இப்போ என்ன செய்கிறேன்டா கேள் 1.5 இன்ச்சு அந்த பைப் என்ன விலையண்டு அப்புறம் மற்ற எங்கிட்ட தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்க அவருக்கு அடித்து கேட்டு போட்டு என்னெண்டா சரியில்லை அந்த ஆளும் ஒரு நல்ல மனுஷன் இவரும் ஒரு நல்ல மனுஷன் எல்லாரையும் நாங்கள் கவர் பண்ணி போகணும் இல்லை. அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டு போட்டு ஃபேஸ் டைம் ஓடியோன்றே நான் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகி போகிறதோ. அது இல்லை அவன் நம்பர் மட்டும் ஓம் காந்தண்ணா எங்க கடையிலையா? அந்த நீங்கள் சொன்னீங்க பாகிஸ்தான் பைப் சொன்னீங்களோ அதில் அந்த மற்ற பைப்பும் இருக்கு இல்லையாண்ணா? அந்த நார்மல் பைப் என்ன விலை? நார்மல் பைப் ரெண்டா இப்போ எடுக்கக்கூடிய மேய்க்குமோ? ஒன்று 70 இல்லை 70 பைப்பு தேவையில்லை எங்களுக்கு. கலட்டி போடுறதானே எங்களுக்கு ஒரு 20-25 பைப் தானே. ஒருக்கா கேட்டு காட்டிங்க. நான் இங்கே கடையொன்லாம் நிற்கிறேன்னு இருக்கு. உங்களை கேட்டு போட்டுட்டு போவோம்ண்டு ஒருக்கா கேட்டாங்க வச்சாப்புல. ஓகே ஓகே. இப்போ நாங்கள் அதுக்கிடையில் அந்த ஒரு உறுதி அறிவில்ன்ற ஒரு அம்மா ஒரு ஆள்கிட்ட என்ன அந்த உறுதி டேமேஜ் ஆகிட்டான்றோக்கா தான் உறுதி மாற்றோன்னு கேட்டவா இல்லை. ஓகே நான் சொல்லி போட்டேன் நான் செஞ்சு தரேன்றோக்கா. அங்கே ஃபோட்டோ ஓடிடுவோமே ரைட். அப்போ அங்கே போயிட்டு வருவோம். மக்கள் சேவையே மகேசன் சேவை இந்த மாதிரி நம்ம எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடியலாம் உதவுவோமே. எனக்கு நீ என்னண்டு உனக்கு நாட்கள் என்ன நீ பாட்டு பாடி இப்போ 3 வரியில் இந்த கதைக்கு பாட்டு படி. நான் 3 நாளாக சொல்லித்திருக்கோம். படுக்கிற டைம்லயாவது ஒரு 2-3 வரிய பாடமாக்கி இது படுக்கலாம். ஏன் பாடமாக்குவான்? இரவில் அந்த இரவில் நித்திரையாக்குறதே வந்தானே பாட்டு படிச்சு. அதுக்கு நீ ஓமோ இல்லையோ? அப்போ படி அது படிக்கிறவங்களுக்கு இந்த நித்திரங்கிற பாட்டு அதை படிவா பின்ன. ஓய் நான் 3 வரையில் வர வரணும். அதுவும் 3 வரையில் வராது. திருப்பி கண்ணாணி இதுவும் கூட ஆண்ட பாடி போச்சுலாம் 3. ஓய் இப்போ நேற்று மம்பட்டியால் சேவெடுத்ததையும் ஒரு கொஞ்சம் பேர் பார்த்து தான் இருக்காங்க அவளுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் நாங்கள் இப்போ ஹானிகந்தவர்கிட்ட போயிட்டு அந்த அலுவலக கடைக்காண்டு கேட்டு போட்டு என்ன மாதிரி உறுதி எடுக்கிறக்கு அதே மாதிரி அப்டேட் பண்ணி விடுவோம். இப்போ யாருக்கு உறுதிகள் டேமேஜ் ஆகினா எடுக்கணும்னா
ப்ராசஸ்கள் தெரியாமல் இருக்குமே இல்லையா? அப்போ நான் கேட்டுட்டு டக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு உறுதிகள் வந்துட்டு எடுக்கணுமெண்டா என்னமே எடுக்கணுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உதார போய் வலது பக்கம் திரும்பினா வடவராட்சி வடைந்து பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு தான் எங்கள்ட அந்த காணிக்கு அந்த கிடக்கு சரியோ. அப்போ இப்போ அங்கே தான் போக போகிறோம். என்னென்றால் நான் இதே என்ன இதே சரமண்டு நினைப்பாங்களோ போட்டி நினைப்பாங்க எனக்கு ரெண்டு நினைப்பாங்க என்னத்தை நான் என்ன கேட்டப்பா. அந்த நேரம் கிடையாக்கள் இலகுல தானே கட்டினேன் குறந்தா முட்டான் ஆண்டா அடே அக்னி அந்த கதை தெரியுமே. ஆதாமும் என்ன செஞ்ச வேண்டியுமே ஆதாமும் என்ன செஞ்ச வேண்டியுமோ சொல்லுவா ஆ செஞ்சவங்க நீங்க சொன்னீங்க நான் மறந்து போனேன் கிடையாது நடக்க இல்லை இல்லை நான் அவரு நான் சொல்லலே இல்லை முதல்ல ஞாபகம் கிடக்க ஆதாமும் மேவாலும் வந்துடாப்பா என்ன சொல்ற வந்து மனுஷன் வந்து பிறந்த நேரம் வந்து என்ன ஆடை இல்லாத மேனி அவன் பேர் அந்நாளில் யானி என்றோ ஒரு நாள் அங்கே வருது இல்லை அது வருது இல்லை அதே மாதிரி வந்து அந்த நேரத்தில் மனுஷன் பிறந்த டைமில் அப்படித்தான் வாழ்ந்தடாப்பா. பிறகுதான் அந்த பாவம் என்ற ஒன்று அறிய வந்த பிறகுதான் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் இப்போ காணிக்கந்தோருக்கு வந்துட்டோம் சரியோ. நமக்கு தெரிஞ்ச அண்ணா ஒரு ஆள் இருக்குது, அவர்கிட்ட போய் ஷர்ட் வந்து விஷயத்தை கட்டு போட்டு ஓடி வரேன் நான் போகிறோங்கோ. ஏன் அதுதான் இருக்கிற வழியில் என்னடா தம்பி ஜெயிலுக்கு போட்டு வந்தோட சரத்தோட வேற கட்டியோன்னு கேட்பார். பரவாயில்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன். பாடாடே நீ ஜீன்ஸ் ஓடையில் நிற்கிறேன் சி கடவுள் உன்னையும் சரத்தை கட்டி கூட்டிட்டு தான் நம்பி இறை கொண்டு போயிருப்பேன் எல்லா இடம். சி நான் மட்டும் சரத்தோட பிரச்சனை அதுதான் யாருக்குப்பா எதுவும் விளையாட்டு. என்னென்றால் இந்த ஃபார்ம் இருக்குதுல்ல பிரதிக்கான விண்ணப்ப பத்திரம் உண்டு. இப்போ இதை வந்து ஒரு ப்ரொக்டரேட்டை கொடுத்து ஃபில் பண்ணி கொண்டு வந்தால் சரியா. அப்போ ஒன் டே சைஸில் போட்டால் இப்போ நாளைக்கு போட்டால் நாளைக்கு எடுக்கலாம். ஒன் டே சைஸ் க்ளோஸ் ஆகும். நார்மலாண்டா ஒன் டே போட்டால் நாளைக்கு எடுக்கலாம். 2 பொண்ணு நடப்பா இதாட்ட ப்ரொக்டரேட்டை கொண்டு கொடுக்குறது. பாருங்க இந்த உறுதி இந்த முழு படத்தை அனுப்பி சொல்லுவோம். அதில் யார் ப்ரொக்டர் எழுதினன்ற டீட்டெயில் தேவையா அப்படியா இதடா. மற்ற என்னென்றால் ப்ரொக்டர்ண்டா லோயர் தானே பழையாக ப்ரொக்டர் நான் சொல்கிறேன் லோயரு. இதில் ஒரு லோயர் இருக்கிறாட்டாப்பா. ஏன் அம்மாவுக்கு தானே லோயர் இருக்குது கைக்குள்ளே. இப்போ நம்ம வண்டி அங்கே கொடுத்துட்டோன்னா சரி தானே. நாளைக்கு வண்டியில் கொடுத்துட்டோம் படம் முடிஞ்சுது. இந்த நேரம் மட்டும் தானே எப்படி இந்த போமை கொஞ்சம் கசக்கி வச்சுறேன் சரி. கசக்க வச்சுன்னு சொன்னேன் அப்படி கசக்கத்தான் போகிறேன். அதான் சொன்னாங்க கசக்கி வச்சுறேன். என்ன கசக்குறியோ ஓய் பொருவான் பைப்பின்னு அந்த அடிக்காதா ஓமண்ணா. ஓ 1.5 இன்ச் 2 மில்லிமீட்டர் பைப் வரும் 3910 ரூபா. ஓகே, அதுல 1.6 கிடக்குது தடிப்பு குறைஞ்ச பைப். அது வந்து 3130 ரூபா. ஆஹா கடுமையாக குறையுதான் தடிப்பு வித்தியாசப்படுதுன்னு வித்தியாசம். நாங்கள் வந்து அது 2mm எடுங்க என்ன அப்புறம் நான் திருப்பி கொடுக்கேன் சரி என்னவும் சரி அது 2mm தான். பாரன் அதில் என்ன இது என்ன என்ன பைப் இது லங்குவா என்ன இது வந்து லங்குவா இல்லை ஜனதா. ஜனதாவோ ஜனதா ரெண்டா என்ன சாமான் நல்ல பைப்போ நல்ல பைப் அது பிரச்சனை இல்லை. ஜனதா பாகிஸ்தான் பைப் வந்து பாகிஸ்தான் பைப்ல அந்த கேஜ் இதுல வந்து இதுல 1.6 to 1.4 1.8 எல்லாம் வரும். ஓ ஆனால் பாகிஸ்தான் பைப்பை வந்து தூக்குறக்கு ஆக்கள் வேணும் பண்ணுறாங்க. வெயிட் அந்த உண்மையா பெரிய பில்டிங்களுக்கு இது போடுறதுக்கு பாகிஸ்தான் பைப் தான் எடுக்கிறவங்க. ஆக உயரங்களா தொடர்ந்து கனெக்ஷன் போடக்க தேவைதானே. இது எங்கடே காணும் பிரச்சனை இல்லை. அப்போ வாரன் 3910 ரூபா. என்ன 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 இது என்ன என்னத்துல பைப் ஜனதாண்டா இப்போ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ? எடுக்கலாம். ஓகே, எனக்கு ஒரு 5 minute டைம் தான். நான் டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா. ஓகே ஓகேண்ணா. ஓகே
உண்மையாக முந்தி இந்த பள்ளிக்கூடத்தால் போயிருக்க இது வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பள்ளிக்கூடம் சரியோ. அப்போ எங்கள்கிட்ட பொடியல்கிட்ட பள்ளிக்கூடம் தானே, அங்கேருந்து அடிச்சு அள்ளி கொண்டு வருவாங்க அந்த சந்தி மட்டும் சரியோ. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அந்த சந்திக்கு. அதே அளவு சந்தியாக இந்த சந்தி. ஆனால் இந்த சந்தி இலக்க எவ்வளோ எடுக்க நினைக்கிறேன் 10 குறைஞ்ச 10-12 நிமிஷமாம். சில பொடிகளுக்கு டக்கண்டு செயின் கலண்டு ஓடும். செயின் கலண்டு காற்று போடும் பக்கண்டு போட்ட இந்த பள்ளிக்கூட வாசலை தாண்ட காற்று போடும். சில பேருக்கு சில பேர்கிட்ட தொப்பி வரக்கும். தொப்பி வரக்கும் பேனை விழுங்கூல அவ்வளோ விளையாட்டுகள்றாப்பா காட்டுவாங்க தெரியுமா. அப்போ என்னென்றால் எங்களை படிக்க தெரியும் தானே, எங்களை அங்கே படிக்கிற படியில் இங்கே படிக்கிற பிள்ளைகளை 1-2 பேரை சும்மா விரும்புகிற பம்பலை. ஆனால் பம்பலை விரும்புகிறேன். ஆனால் வஞ்சல கூட உண்மையாக அந்த நேரங்கள் எங்களுக்கு அப்போ இப்போ ஏதோ ஈடுபாடு கொண்டு கட்டு விட்ருவாங்க. அப்படியும் ஒரு பிரச்சனை நடக்கு. இருந்தாலும் அந்த டைமில் கொஞ்சம் அப்படியான ஒரு இதுகளுக்குள்ளே எங்களை போகவும் வந்து எங்களோட அம்மா விடவும் இல்லை. அதால் கொஞ்சம் அந்த நல்ல மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லணும் பார்க்க போனோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களோட இவரு டைம் இருக்கா விலையை கேட்போம். என்ன தான் 2 பேரும் நண்பனாக இருந்தாலும் 2 பேரு டைம் இருக்கா விலையை கேட்குறான். ஏன்னா அவையில் எங்களை எவ்வளோ தூரம் இருக்கா இஞ்சிட்டா குண்டு தோசைன்னு. அப்போ அவையில் எங்களை எவ்வளோ தூரம் யோசிக்கணுன்றதையும் இருக்கா பார்க்கத்தானே வேணுமே. அதாவது இவரு டைம் இருக்கா விலையை கேட்டு போட்டு யாராக்கள் இந்த கடையன்ற ஒன்றும் நம்ம சொல்ல தேவையில்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு விலையை கேட்டு போட்டு இங்கே ஓகே ஆகும் அங்கே எடுத்துடுவோம். இதில் குறை இல்லை தானே. இப்போ சில இவர் இப்போ 4000 அன்னைட்டு எடுக்கிறது, இவர் இப்போ 3500 3800 இவர்கிட்ட எடுக்கிறது. அதில் குறை இல்லை. அப்போ அங்கே நீ என்ன மாதிரி வேறு நினைக்கிற ஆற்றை வைப் பண்ணுற என்ன கம்பெனி? ஜனதா. இந்த அண்ணா ஆக்கி போட்டிகள் இத்தன்னாவை. இப்போ நீ கேட்டோண்டு வா. இப்படி அண்ணா சொன்னண்டு ஜனதான்ற பைப் இல்லை என்னத்தின் பைப் கிட 2 மில்லிமீட்டர் தடிப்பு 1.5 இன்ச்சு அகலம் 1.5 இன்ச்சு பைப் 2 மில்லிமீட்டர் தடிப்பு வந்து என்னத்தின் பைப்பு உங்கள்கிட்ட கிடக்குது. என்ன விலை ஆண்டுகள் அண்ணா கேட்க சொன்ன போ 1.5 இன்ச்சு 2 மில்லியா? ஏய் நீ என்னண்டு கேட்காண்டு பார்க்கணும். நீ என்னண்டு கேட்காண்டு பிள்ளையாக எடுத்து வந்தேன்டா திருப்பி கூப்பிட போறான். இங்கே ஆடு இருக்கு, இங்கே ஆள் பிடி காட்டு போச்சு. அடே காட்டு விளத்திலுங்க 4 காட்டுவோம் இருக்கா. என்ன உங்க வேலையா இப்ப? அடே அவர் இல்லையா அண்ணா? அந்த 1.5 இன்ச்சு பைப் எவ்வளோ அண்ணா? 1.5 4000 2 மில்லி. அந்த கம்பெனிலாம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, ஜனதாவோ ஏதோ அந்த சைடில் ஊதி சரி. இரும்பு பைப்போ இரும்பு பைப் எவ்வளோ என்னென்ன கம்பெனி ஓகே பாகிஸ்தான் எவ்வளோ கவனியாக்காங்க என்ன? ஆளை பார்த்துறீங்களோ திடீரெண்டு வெள்ளையா போயிடுது. ஆள் குறைவோட வெளியே வாக்கு. அடே என்ன விளக்கம் டைலாங்காண்டே இருக்காம். அது 4000மா. மற்ற ஜனதா இல்லையா? அது மௌனியா கங்காலையா? மற்ற பாகிஸ்தான் அது பாகிஸ்தான் வேண்டாங்க. அது நல்ல மான என்னத்துக்கு அது தேவையில்லை. அதான் அது பெர்மனண்டா வேலை சேப்போம். இது அந்த 4000 அதுதான் நாங்கள் வாங்குறது. இது ஜனதாண்டே இல்லையா? ஜனதாண்டே இல்லையா? அது மௌனியா கங்கால. அது என்ன விளையாண்டு கேட்டதான் நாங்கள் எடுக்கிறல உள்ளது. பால் ஒன்றும் தெரியாது. டைலாங்காவும் பாகிஸ்தான் தான் இருக்கு. அந்த அடே என்னென்றால் இப்போ விஷயம் என்னென்றால் ஜனதாண்ட பைப் வந்து இப்போ அவர்கிட்ட வாழ்கிட்ட போனால் தான் தெரியும் விளக்கம் என்னென்று தெரியும். இப்போ இந்த ஓகே நல்ல மனுஷன் என்ன எல்லா விஷயத்தையும் சொல்லு. இப்போ இப்படித்தான் இது இப்படித்தான் அது இப்படித்தான் டைலாங்காண்ட இல்லை ஜனதாண்ட அப்படி இப்படின்ற எல்லாம் விஷயம் சொல்லி எல்ஷேப்புக்கு போட்டுட்டீங்களா? இப்போ எங்களுக்கு 5 கம்பிக்கு ஒரு 20,000 தான் கூட வேலை போகுது. பரவாயில்ல, பிறகு விற்கலாம் தானே, பிரச்சனை இல்லை. அவ்வளோ அப்போ அந்த நேரமே வாங்கி விற்கலாம். இது 2 3 mm 2 mm 2 3 வாரம் இல்லை.
அது பாகிஸ்தான் பைப் தான் அந்த ஜனத்தால் அடித்த எனக்கு 2 வருஷம் 3 நீங்கள் அடுத்தால அப்போ அது என்ன சொல்கிறேன் ஜனதா 2 வருஷம் 3 ஆ ஜனதாவில் 2 வருஷம் 3 இல்லை 2 வருஷம் 3 அடிச்சுக்கிறாங்க நினச்சி மேபி அதால் 2 வருஷம் 3 அது என்ன இல்லையா அது 4000 2.3 நினைச்சிக்கலாம் ஜனதாவில் புது 2 இருக்குது 2 மில்லியன் நல்லா தான் 2 மில்லியன் நல்ல சிக்னல் தான் நீங்கள் கேளுங்க சொல்ல அப்படி வித்தியாசப்பட அதில் அடிச்சிருப்பானே என்ன 2 மில்லியன் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் 2.3 2.3 ஜனதாவில் எனக்கு 2.3 4000 உண்டா லாபம் இல்லை அவன் 3.3 என்ன கேளுங்க இருக்கா और 2.3 லங்வாட இல்ல சாரி டயண்ட் தெரியலங்க டயல் சரி ஓகே 4420 ரூபா வாங்கல 2.3 டயல் லங்க அவளை போய் இல்லை இல்லை ஜனதான் ஜனதானே 4400 2.3 வெயிட்டை பார்த்தா தெரியும் பைக்கில் அதில் எழுதி கிடையாது இப்போ இப்போ பார்த்தேன் 2.3 இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு அலைச்சல் உண்டு விளைச்சமர் சம்மந்தமாக அதாவது இப்போ இங்கே வந்து 2.3 வந்து 4000ண்டாங்க வந்து அந்த நடக்கட்டாக வந்து 2.3 வந்து 4450 அப்படின்னு சொன்னாங்க முதல்ல வந்து இங்கே 4000 அங்கே 3910 அங்கே அங்கே போனால் அங்கே வந்து கிணம் குறைவாக இருந்துச்சு இது அப்போ 2.3 4000 2.0 3910 எங்களுக்கு 4000க்கு 2.3 இருக்கிற லாபம் அப்படின்னு சொல்லிப்படி இப்போ இங்கே சொல்லியிருக்கோம் மேபி எதுவும் விலை மாற்றங்கள் வருதோ என்ன மாதிரி எனக்கு தெரியலை இப்போ வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் நான் 2.3ல வந்து எங்களுக்கு பைப் போட பண்ணி எடுத்து சொல்லி ஆனால் என்னென்னா இன்றைக்கு வேலைக்கு அதில் பைப் இல்லாமல் போகுது பரவாயில்ல ஒரு நாள் டிலே ஆகினாலும் என்ன செய்யணும் ஒன்றும் செய்யலாது அதே வந்து எடுப்போம்னா ஒரு நாள் டிலே ஆகினாலும் இங்கே வந்து அதுக்குரிய வாடகை அங்கால நாங்கள் பார்க்குற 50-10 ரூபா அங்கே வந்துடும் வந்து என்ன செய்யற எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியது அதை விட இப்போ எங்களுக்குன்னு சொல்லி வாங்குற வழியாக கொஞ்சம் நல்ல டெம்பர்டான ஐட்டத்தை வாங்கினா நல்லம் அப்படின்றக்காண்டி கொஞ்சம் டிலே பண்ணுறோம் பார்ப்போம் இப்போ மேக் ஷூர் பண்ணுவோம் உங்களுக்காக நான் கோல் போகுது இல்லையா இருக்கு சரி வாங்க பாப் ஆ அடி உள்ள மாளுக்கு மாறி மாறி வேலை கட்ட வேணுன்றா பாப் நீலன் வந்து சேரும் வரை எப்போ சாப்பிட்டீங்க மைய என்ன இல்லை படுக்கையாக எத்தனை சாப்பிட்டீங்க இப்போ நாங்கள் வந்து போன அப்புறம் அது அப்புறம் சாப்பிட்டீங்க சரி சரி போகலாம் நல்லா கிருஷ்ணர் மய கிடக்கு சரி இப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் இப்போ இந்த வேலை செய்த கொஞ்சம் கிடக்கு தானே உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாளைக்கு பைப் வந்தாலும் ஓகே தானே ஒன்றும் செய்யலை இந்த நல்ல பைப்பை எடுத்தால் தானே பிரயோசனப்படும் ஸோ முடிச்சுக்கொள்வோம் நாளைக்கு பைப் ரைக்கின காட்டுறோம் வந்து ஸோ இவ்வளோ தான் வீடியோ நம்ம இப்போ கார் வந்து சின்ன ஒரு ரிப்பேர் காட்ட போகிறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்